ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பணமில்லை பணமில்லை என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டேதான் இருந்தார். தங்கமே, நான் தவறாக சொல்லவில்லை. நீ எதற்காக புலம்புகிறாய் என்பது தெரியும். விடிந்தால் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். நாமே இந்த அளவுக்கு சோர்ந்து போனால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று கவலையோடு இருக்கிறாய். நானும் அதேதான் கேட்கிறேன். நீயே இப்படி மன உளைச்சலில் இருந்தால் உன் கூட இருப்பவர்கள், உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் எப்படி தங்கமே நிம்மதியாக இருப்பார்கள்? நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தால்தானே மற்றவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க தயாராகி விட்டேன். இதற்குமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் நடக்காது என்பதை நான் தீர்மானமாக இந்த இடத்தில் உனக்கு சொல்வேன். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கிறது. அதாவது சில கெட்ட விஷயங்களும் இருக்கிறது. ஆனாலும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது, நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நடக்க வேண்டும் என்று போராடி கொண்டு தானே இருக்கிறேன் உனக்காக. மற்றபடி எதற்காக கவலைப்படுகிறாய்? காலம் முழுவதும் உன்னை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடுவேன் என்று நினைத்தாயா? கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நான் இனிமே எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். இதுவரைக்குமே சரிதான். நான் எதுவுமே செய்யவில்லை. உன்னுடைய கர்ம வினைதான் உன்னை இந்த அளவுக்கு சோதனை செய்ததை தவிர இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றுமே செய்யவில்லை அம்மா. அதை புரிந்து கொள். இந்த சாய் ஆகிய நான் இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு துணை இருப்பவன்தான். உனக்கு காலம் நேரம் கைகூடும் பொழுது நிச்சயமாக நான் யார், எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தெல்லாம் காப்பாற்றினேன், எந்த விதத்தில் உன்னை திருத்தினேன், உன்னை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றும் பாதைக்கு அழைத்து சென்றேன் என்பதை இனிமேல்தான் நீ பார்க்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே நிலையானவனாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஒரு முடிவு உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடாது. இப்பொழுது நீ ஒரு தீர்மானமாக இந்த விஷயம் வேண்டும் எனக்கு தாருங்கள் என்று நீ தீர்மானமாக ஒரு விஷயத்தை கேட்டாய் என்றால் கடைசி வரைக்கும் அதே விஷயத்தில் இனிமேல் இந்த சாய் உன்னை வாழ்த்திக் கொண்டும் எல்லா விஷயத்திலும் உன்னை தேற்றிக்கொண்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் மற்றவர்களுக்கு மத்தியில் நீ இப்படி போய்விட வேண்டும், அப்படி போய்விட வேண்டும் என்று ஒரு பொழுதும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன். நீ நிதானமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். காலம் உன்னை சோதிக்கிறது என்றால் அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகத்தான் என்று நீ நினைக்க வேண்டாம். சில விஷயங்களை உனக்கு காட்டத்தான். எத்தனையோ பெயரை தான் புரிந்து கொண்டு இருக்கிறாயே. எப்படி தெரியுமா? உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுதுதானே எல்லாரையுமே புரிந்து கொண்டாய். இவர்கள் இப்படி, இவர்கள் அப்படி என்று புரிந்து கொண்டாய். கஷ்டம் மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் யாரையாவது நீ புரிந்திருப்பாயா? யாரையாவது நீ இவர்கள் இப்படிதான் அப்படிதான் என்று தெரிந்திருப்பாயா? எதுவுமே தெரிந்திருக்க மாட்டாய். காலம் முழுவதும் நீ அவர்களிடம் ஏமாந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருப்பாய். எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தங்கமே, நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய எண்ணம். இந்த எண்ணமானது உன்னை மிக 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 அதிகமாக, என் எண்ணமானது அதிகமாக உன்னை வாழ வைக்கும். ஏன் தெரியுமா? ஒருவனை பார்க்கும் பொழுது இவன் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவன் நன்றாகத்தான் இருப்பான். அதே போலத்தான் நானும் உன்னை பார்த்து சொல்கிறேன். இந்த சாய் நீ நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று. இந்த சாய் நினைப்பது போலவே நீ நன்றாகத்தான் இருப்பாய். பல பேர் உன்னை பார்த்து அலட்சியமான வார்த்தையை பேசியிருக்கலாம், அலட்சியமான விஷயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இனி அலட்சியத்திற்கு ஒரு பொழுதும் இடமில்லை. இந்த அலட்சியத்திற்கு ஒரு நாளும் நான் இடம் கொடுக்க போவது கிடையாது. இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நீ தேடிய பொருளாக இருக்கலாம், தேடிய உறவுகளாக இருக்கலாம், எது இருந்தாலும்
உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ நபர்கள் உன்னை கேலி செய்திருக்கலாம். நீ எப்படி முன்னேறுவாய் என்ற ஒரு விஷயத்தை உனக்கு நேராகவே, முகத்திற்கு நேராகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் சொன்னாலும் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சக்தியாக நீ முன்னேறுவாய் முன்னேறுவாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் விஷயமானது நிச்சயமாக உனக்கு பலித்துவிடும். நீ பலிக்கிறதா இல்லையா என்று மட்டும் வேடிக்கை மட்டும் பார். என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லதொரு அப்பாவாக இருப்பேன். நல்ல நல்ல விஷயத்தை செய்து ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ வைப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது, எந்த விஷயம் கெட்டது, எதை கொடுத்தால் என்னுடைய பிள்ளை நல்லபடியாக இருப்பாள் என்று அனைத்தையும் அறிந்தவள்தான் நான். நிச்சயமாக நீ அறியாத சில விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களுக்கு அனைத்திற்கும் மருந்தாக இனிமேல் நான் இருப்பேன். உன்னுடைய வீட்டில் வந்து காலடி எடுத்து நான் வைத்து விட்டேன். இந்த நேரத்தில் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். யாரும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு எப்பொழுதும் வந்து விடாதே. யாரும் இல்லை என்றால் உன் மனதுக்கு யாருமே இல்லை நமக்கு என்று தோன்றினால் சாய் இல்லை என்பதையும் நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சாய் இருக்கிறார் எனக்காக என்று சொல்பவர்கள் மட்டுமே என்னை வணங்க வேண்டும். எனக்கு எதுவாக இருந்தாலும் சாய் இருப்பார். எனக்கு எதுவாக இருந்தாலும் சாய் நிச்சயமாகவே உதவி செய்வார் என்று நம்புபவர்கள் மட்டும் என்னை வணங்க வேண்டும். ஏனென்றால் நானும் பாவம்தானே. ஒவ்வொரு முறையும் உங்களை நான் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லி எப்பொழுதும் ஏமாந்துதான் போகிறேன். ஏதாவது கோபம் வந்தால் நான் எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லி என்னை ஏமாற வைத்து விடுகிறீர்கள். அதனால் தான் சொல்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன் என்று நம்பினால் மட்டும் என்னை நீ வணங்கு. புரிகிறதா? நிச்சயமாக இனிமேல் வரும் காலகட்டம் உனக்கு இன்பமான காலகட்டங்களாக அமைந்திடும். பேரின்பத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று இனிமேல் உங்கள் வாழ்வில் நீங்கள் திருப்தியாகவும் மன மகிழ்ச்சியோடும் இருப்பீர்கள். இதில் எனக்கு எந்த ஒரு சிறிய சந்தேகமும் கிடையாது. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? எப்படி இருக்கும்? கொடுக்கப் போவது நான், பெற்றுக்கொள்ளப் போவது நீ. இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லையே. இனிமேல் தானே வாழ்க்கையானது மிக பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. நான் யாருடைய வாழ்க்கையையும் கெடுப்பவன் அல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னை நம்பி வருகிறது என்றால் நான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் ஆக்குபவன். ஒவ்வொரு விஷயத்தையும் அன்போடும் அக்கறையோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து அவர்களை மேலும் மேலும் வளர வைப்பவன்தான் இந்த சாய். சாயை பற்றி நீங்கள் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதமான விஷயங்களை வைத்து இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். படாத பாடுபட்டு விட்டீர்கள். இனிமேல் எல்லாமே சுபமே. நான் சொன்ன வாக்குகள் எப்பொழுதும் ஞாபகம் இருக்கட்டும். ஏனென்றால் நீ சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் இதை ஞாபகம் வைத்துக்கொள். இல்லையென்றால் இதை திரும்பவும் கேட்டு மனதில் வைத்துக்கொள். எனக்கு எப்பொழுதும் எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். நீங்கள்தான் எப்பொழுதும் இவர்கள் வேறு அவர்கள் வேறு என்று நினைக்கிறீர்கள். எனக்கு எல்லாரும் ஒன்றுதான். நம்பிக்கை ஆக இரு. சதா சர்வகாலமும் இனி நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.